செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளாலும் தருமையாதீன குருமணியினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். மயிலாடுதுறையில் வேந்தர் டிவியின் இது உங்கள் மேடை நிகழ்ச்சியை இப்பொழுது தொடங்கி நடைபெற இருக்கிறது. எல்லா நலன்களும் வளன்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்துகின்றோம். தனி மனிதனுடைய வாழ்க்கை தான் அவனுடைய குடும்பம், அப்புறம் கிராமம், நாடு என்கின்ற அளவிலே ஒரு சமுதாய அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அந்த வகையிலே இந்த சமுதாயம் வளம் பெறுவதற்கு எது முக்கிய பங்கு வகிக்கிறது என்கின்ற தலைப்பிலே இங்கே சிந்திக்க இருக்கின்றார்கள். அதில் தன்னம்பிக்கை முக்கியம். எல்லாவற்றையும் இழந்து விட்டாலும் இழப்பதற்கு ஒன்று உண்டு, அது உன்னுடைய எதிர்காலம், அதில் எந்த அற்புதங்களும் நடக்கலாம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அதைத்தான் எங்களுடைய ஞானசம்பந்த பெருமான் சொன்னார். தாம் என்றும் மனம் தளரா தகுதியராய் உலகுக்கு ஆம் என்று சரண் புகுந்தார் தமைக்காக்கும் கருணையினான் என்று சொன்னார். ஒரு மாணவன் தேர்விலே வெற்றி பெறுகிறான் அல்லது தோல்வி உறுகிறான், அல்லது வாழ்க்கையில் ஒருவர் தோல்வி உறுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. அதைத்தான் அவர் சொன்னார். தாம் என்றும் மனம் தளரா தகுதியராய் உலகுக்கு ஆம். உன்னால் இந்த உலகத்திற்கு ஏதேனும் காரியம் நடைபெற இருக்கிறது, ஆகவே நீ மனம் தளரக்கூடாது என்று சொன்னார். மனம் பற்றி வாழ்வின் மாதுக்கம் நீங்கள் உருவீர் என்று தன்னம்பிக்கையை நம்முடைய சமயங்கள் எடுத்து போதித்திருக்கிறது. அரசு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சமயம் சொல்லுகிறது. ஈன்று புறந்தருளல் எந்தனை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்குதல் வேந்தற்கு கடனே என்று சொன்னார். மக்களை நல்ல ஒழுக்கத்தோடு கூடிய நெறிப்படுத்துவது தான் அரசினுடைய கடமையாக இருக்கும். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்று பட்டினத்தடிகள் கூட காட்டியிருக்கின்றார். ஆகவே அதை நெறிப்படுத்துவதற்காகத்தான் அரசு இருக்கிறது. அதனால்தான் அதை சத்திய பிரமாணம் எடுக்கின்ற போது அந்த இறையாண்மையை கொண்டு தான் சத்திய பிரமாணம் எடுக்கிறார்கள், அல்லது மனசாட்சியை கொண்டு சத்திய பிரமாணம் எடுக்கிறார்கள். அதற்கு விலகி அவர்கள் செல்லுவது நெறி தவறியதாக ஆகிவிடும். அதனால்தான் இயற்கை சீற்றங்கள் எல்லாம் வருகிறது. ஏன்னா ஒரு நாட்டை எப்படி செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஞானசம்பந்தர் சொல்கிறார். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையம் துயர்த்தீர்கவே என்று சொல்கிறார். வையம் துயர்த்தீர்க வேண்டுமே ஆனால் இந்த 5 நிலைகளையும் இருக்க வேண்டும். அதனால் கல்வியை நம்முடைய சமயங்கள் மிகவும் போதித்திருக்கிறது. ஆனால் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் அற்றால் தொழாரெனின் என்பதற்கு ஒப்ப கற்க இடர்பட்டு கற்றவையெல்லாம் கற்றவர்பால் சென்று தர்க்கமிட்டு நாய் போல் சல்லனவோ என்று எங்களுடைய குறிஞான சம்பந்தர் சொன்னார். நல்ல ஒழுக்கங்களோடு கூடிய கல்வியை நாம் இன்றைக்கு பணம் சம்பாதிப்பது முதலீட்டுவதற்காக மட்டுமே கல்வி கற்கின்றோம். அந்த கல்வியோடு கூடிய ஒழுக்கத்திற்குரிய கல்வியையும் போதித்திருந்தால்தான் வாழ்க்கை வளம் பெறும். இல்லாவிட்டால் வாழ்க்கை ஒரு பொருளாதார வாழ்க்கையாகத்தான் இருக்கும். எந்த ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக தன்னை இழந்து தன்னுடைய வாழ்நாளை இழந்து சுகத்தை இழந்து அவன் பொருளை ஈட்டுகிறான். பின்பு அந்த பொருளை கொண்டு எதற்காக சம்பாதித்தானோ வாழ்க்கை வாழாமலேயே அவன் அந்த பொருளாதாரத்தை இழந்து விடுகிறான். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே இந்த வாழ்க்கையை வளம் பெற வேண்டுமேயானால் இந்த நிலையிலே அவர்கள் நல்ல கல்வியை ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை பெற வேண்டும், உழைப்பை உணர்த்த வேண்டும், நல்ல அரசு செங்கோல் செலுத்த வேண்டும், தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும். இப்படி வாழ்ந்தால் நம்முடைய சமுதாயம் வளமிக்க சமுதாயமாக வாழும் என்பது திண்ணமாக அமைந்திருக்கிறது. 1000 ஆனாலும் 1000 ஆகாது என்று சொல்வார்கள். மயிலாடுதுறையிலே தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி மிக செம்மையாகவும் சிறப்பாகவும் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்யும். இந்த மயிலாடுதுறை இது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்கள் சொந்த ஊர் பட்டுக்கோட்டை. இங்கே ட்ரெயினில் நாங்கள் வரும் பொழுது இந்த மயிலாடுதுறை மாயவரம் என்று சொல்லுவார்கள். அப்போ இங்கே தான் ஜங்ஷன் பாங்க, இங்கேருந்து டிட்டாச் பண்ணி விடுவாங்க. அதுக்கு கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ எதாவது முறுக்கு இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். அதெல்லாம் இந்த நினைவுகள் இருக்குது.
அப்போல்லாம் ரொம்ப செழுமையாக இருக்கும். இடையில திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய நாதசுர சக்கரவர்த்தி அவருடைய ஒரு ரோலை நான் நடித்தேன். அப்போ நான் திருவாவடுதுறைக்கு வந்தேன். அப்போ பழைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், லயித்து போனேன். இப்போ இன்றைக்கு கூட வந்த உடனே கம்பனுடைய அந்த பிறந்த ஊரை போய் பார்க்க வேண்டும் என்று தேரழந்தூர் சென்றேன். என்ன என்றால் கம்பனின் சமாதியும் பார்த்து விட்டேன் நாட்டரசங்கோட்டையில். அதே மாதிரி கம்பராமாயணம் ராமாயணம் நடந்த இடம் இருக்குல்ல, சீதை எங்கே தூக்குனா, மூக்கு எங்கே அறுத்தான், லக்ஷ்மணன், எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு வந்தேன். எனவே இது ஒன்றே ஒன்று பார்க்க முடியாமல் 35 ஆண்டுகளாக இருந்தது. அதை இன்று போய் அதை நிறைவேற்றி விட்டு வந்தேன். அந்த கம்பருடைய காளி கோயில், அந்த கம்பன் மேடு என்று சொல்லக்கூடிய ஒரு இது, அந்த இடத்தையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப மன நெகிழ்ச்சியை கொடுத்தது. நான் இவ்வளவு தூரம் ஒரு ஆர்வத்தோடு வந்து பார்க்குறேன். அங்கே இருக்கிறவங்களுக்கு அது சாதாரணமாக தெரிகிறது. ஏன்னா உள்ளூர் தோட்டம் விலை போகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் உள்ளூரில் இருக்கவனுக்கு அதெல்லாம் சாதாரணம். எனக்கு அது பெருசு. என் வாழ்நாளில் நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நான் சமாதியும் பார்த்துட்டேன், பிறந்த இடத்தையும் பார்த்துட்டேன், அப்போ ராமாயணம் நடந்த இடத்தையும் போய் பார்த்துட்டேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஊர் தான் இந்த மயிலாடுதுறை. நான் போகும்போது என்ன நினச்சேன்னா, என்னடா போகிறோம் காஞ்சி கிடக்க போகுது, கம்பன் வர்ணித்த அந்த ஊர் இருக்குமான்னு பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப செழிப்பாக இருக்குது. நான் வர்ற நேரமாக என்னான்னு தெரியல, நல்லா ரொம்ப அருமையாக பச்சை பசேல் என்று கம்பன் அந்த காலத்தில் வர்ணித்தது. ஏன்னா நான் 57, 58 பார்த்துருக்கேன். தண்ணி விழுகும்போது மீன் துள்ளி விழுகும், கெண்டை மீனெல்லாம். அதெல்லாம் நான் தஞ்சை மாவட்டத்தில் பார்த்துருக்கேன். தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை போகிற வரைக்கும் பார்த்தோம்னா சின்ன இடம் இருக்கும், அங்கேயே உழுது விதைச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாவட்டம் இது. அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்ததுக்கு மகிழ்ச்சி. இந்த மயிலாடுதுறையில் இது உங்கள் மேடை நிகழ்ச்சியில் சமுதாய மக்கள் வளம் பெற உதவி செய்வது எது? தன்னம்பிக்கையா, அப்புறம் மக்களின் எழுச்சியா, அரசு திட்டங்களா, படிப்பறிவா, அனுபவ அறிவா? மிக அருமையான தலைப்புகள். 80% மக்கள் எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தர் அண்டி தான் வாழ்வாங்க. 20% மக்கள் தான் தன்னம்பிக்கையில் நிற்பார்கள். முடியாது என்பது முட்டாளின் அகராதியில் தான் உண்டு என்று சொன்னான் மாவீரன் நெப்போலியன். தன்னம்பிக்கை என்பது மெய், வாய், கண், மூக்கு, செவி, புத்தி எல்லாமே கற்பூர புத்தியாக இருந்து கொண்டு அவனுக்கு தன்னம்பிக்கை பெரிய விஷயம் அல்ல. கைகால் வழங்காதவர்கள், கண் தெரியாதவர்கள், பார்வையற்றவர்கள், காது கேட்காதவர்கள், பேச முடியாதவர்கள், அவர்கள் தன்னம்பிக்கையோடு எப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் இந்த உலகத்தில் சாதித்தார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அதுதான் முக்கியம், தன்னம்பிக்கை. அதை பற்றி பேச போகிறாங்க ஒரு குரூப்பு. அப்புறம் மக்களின் எழுச்சி. மக்களின் எழுச்சின்னா என்ன? இப்போ எதுக்கு சாராய கடையை போய் அடிக்கிறாங்க பெண்கள் எல்லாம்? யாரு சொல்லி யாரும் அடிக்க மாட்டாங்க, யாரு சொல்லி யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்க வயிறு காஞ்சுது, அவங்க குடும்பம் சீரழியுதுன்னா எழுந்திருப்பாங்க. அதான் மக்களின் எழுச்சி. அதை பற்றி பேச போகிறாங்க. தூக்கம் கொண்டது கால்வாசி, துக்கம் கொண்டது கால்வாசி, ஏக்கம் கொண்டது கால்வாசி, மீதம் இருப்பதும் கால்வாசி. கவலையை தூர துரத்துங்கள், தன்னம்பிக்கையை நெஞ்சில் நிறுத்துங்கள்னு சொன்னார் ஒரு கவிஞர். அப்படி ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில கவலையை துரத்திட்டு சந்தோஷமா இருக்கணும்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைய பாய் மாதிரி போட்டு படுக்கிற அளவுக்கு தில்லா இருக்கணும்னா அந்த மனுஷனுக்கு தேவை தன்னம்பிக்கை தான் சார். கோவிலில் இருப்பது இறை நம்பிக்கை, வேள்வியில் இருப்பது வேத நம்பிக்கை, முயலாமையில் இருப்பது அவநம்பிக்கை, இருக்கவே கூடாதது மூட நம்பிக்கை. மனித குல அறிவுக்கு அவசியம் தேவைப்படுவதுதான் தன்னம்பிக்கை. ரஷ்ய ஞானி டால்ஸ்டாய் கிட்ட ஒரு பையன் போய் கேட்டான், ஐயா என் கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு கொஞ்சோண்டு பணம் காசு கொடுத்தீங்கன்னா நான் பொழைச்சு பண்ணி கேட்கிறான். உடனே டால்ஸ்டாய் சிரிச்சுக்கிட்டே, உன்கிட்ட எதுவுமே இல்லையா, சரி நான் உனக்கு 100 ரூபில் தரேன், நீ உன்னோட சுண்டு விரல எனக்கு வெட்டி தரியான்னு கேட்டாரு. உடனே ஐயோ நான் எப்படி அதை தரதுன்னு கேட்டதுக்கு, சரி போ நான் உனக்கு 1000 ரூபில் தரேன், நீ உன்னோட 2 காலை
10,000 ரூபில் வேணாலும் தாரேன், நீ உன்னோட ஒரு கண்ணை எனக்கு புடுங்கி தரியான்னு கேட்டாரு. உடனே ஐயா நான் எப்படி அதெல்லாம் தரது, அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட தந்துட்டேன்னா நான் எப்படி இந்த சமுதாயத்துல வாழ்றதுன்னு கேட்டதுக்கு, அதுதான்டா உன்னுடைய உன்னதமான உடைமைகள், அதை வச்சு ஒரு தன்னம்பிக்கையாட்டி உழைத்து முன்னேறன்னு சொன்னாரு சார். ஒரு பூங்கா நிறைய பாம்புங்க வளர்த்தாங்க. அந்த பூங்கா நடத்துறவரு அந்த பாம்புகளுக்கு தினைக்கும் வெள்ளை எலிகளை உணவா போடுவாரு. அப்படி தினசரி வழக்கமா வெள்ளை எலிகளை உணவா போடும்போது ஒரு பாம்பு ஒரு எலிய முழுசா முழுங்க போற நேரத்துல அதை பார்த்த இன்னொரு எலி, ஆஹா என் நண்பனை அந்த பாம்பு விழுங்க போது, என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் நண்பனை நான் சாவ விட மாட்டேன்னு அந்த நேரத்துல தன்னம்பிக்கையோடு போராடுனுச்சு. அந்த எலியை பார்த்த அந்த நிறுவனர், இந்த எலி இவ்வளவு தன்னம்பிக்கையோடு போராடுதே, இந்த எலி சாவ வேண்டிய எலி கிடையாது, வாழ வேண்டிய எலின்னு சொல்லி வெளியில தூக்கி விட்டாரு. ஆக ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் சரி பண்ணணும்னா அந்த மனுஷனுக்கு தேவை தன்னம்பிக்கை தான். அதனாலதான் சொல்றேன், சமுதாய மக்கள் வளம் பெற பெரிதும் உதவுவது தன்னம்பிக்கை தான். ஒரு ஏழை குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு அம்மா 6 பிள்ளைங்க. அந்த 6 பிள்ளைங்க பிறந்த உடனே அவங்க அப்பா விட்டுட்டு போயிடுறாரு. அவங்க குடும்பத்துல ஒரு வழக்கம் இருந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமானா சர்ச்சுக்கு போறதோ அங்க இருக்கிற ஏழை பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் $1 கொடுத்து அந்த 6 பிள்ளைங்கள்ட்டையும் போட சொல்லுவாங்க. அந்த 6 பிள்ளைங்கள்ட்டையும் ஒவ்வொரு $1 கொடுத்து போட சொல்லுவாங்க. அப்படி தினசரி வழக்கமா போடும்போது 2வது பிள்ளை அவங்க அம்மா கிட்ட கேட்டா, அம்மா நாம்பளே 3 வேளை சாப்பாட்டுக்கு 2 வேளை சாப்பாட்டு கூட முழுசா சாப்பிட முடியாத நிலைமையில இருக்கோ, இந்த நிலைமையில கூட நீ ஏம்மா இவங்களுக்கு போட சொல்றேன்னு கேட்டதுக்கு, இல்லப்பா நாம்பளாவது 3 வேளை சாப்பாட்டுக்கு 2 வேளை சாப்பாட்டையாவது ஒழுங்கா சாப்பிடுறோம், அத கூட இவங்க சாப்பிட முடியாத நிலைமையில இருக்காங்க, அதனால நம்மளால முடிஞ்ச ஒரு பங்கையாவது அவங்களுக்கு தரணும்னு கேட்டதுக்கு அந்த பையன் மனசுல வச்சுக்கிட்டான், அந்த பையனும் பெரிய ஆளானா அந்த அவனோட சேர்த்து அந்த தன்னம்பிக்கையும் தர்மமும் பெரிய ஆளானுச்சு. அவன் தான் இந்த உலகத்திலேயே முதலில் $100 கோடி சம்பாதிச்சதும் அவர்தான். முதலில் $100 கோடி ஏழை பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் தானம் பண்ணதும் அவர்தான். அவர் வேற யாரும் இல்ல, இந்த உலகத்திலேயே முதல் கோடீஸ்வரன் பெயர் பெற்று இந்த உலகமே திரும்பி பார்த்து சரித்திரத்துல இடம் பிடிச்ச ராக்ஃபெல்லர் தான் சார் அந்த பையன். நாமெல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உழைப்பை உன் ஆசிரியனாக ஏற்றுக்கொள், முயற்சியை உன் நண்பனாக ஏற்றுக்கொள், முன்ஜாக்கிரதையை உன் மூத்த சகோதரனாக ஏற்றுக்கொள், தன்னம்பிக்கையை உன்னை வளர்க்கும் தந்தையாக ஏற்றுக்கொள். ஆக இந்த உலகில் உன்னை போல் பிறர் இல்லை, பிறரை போல் நாம் இல்லை, யாரும் யாரை போன்றும் இல்லை. அவரவர்களுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு, அத்தனித்தன்மையை தனது தன்னம்பிக்கை தான். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லாவிட்டால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை என்றார் வீரத்துறவி விவேகானந்தர். ஆக இன்று வரை சுற்றும் பூமியை இன்னும் வேகமாக சுற்ற வைப்பது தன்னம்பிக்கை தான். அதனாலதான் சொல்றேன், சமுதாய மக்கள் வளம் பெற பெரிதும் உதவுவது தன்னம்பிக்கை தான். பணம் இருந்தா அள்ளி கொடு, படிப்பு இருந்தா சொல்லி கொடுன்னு கொடுப்பாங்க. படிப்புன்னா தான் யாருங்கிற சுயத்தை சொல்லி கொடுப்பது தாங்க படிப்பு. இன்னைக்கு பெத்தவங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது, மகனே நீ நல்ல இன்ஜினியரா வரணும், டேய் நீ நல்ல டாக்டரா வரணும், நீ நல்ல கலெக்டரா வரணும்னு சொல்லி வளர்க்குறாங்களே. எத்தனை பெத்தவங்க தான் பிள்ளைங்களை டேய் நீ நல்ல மனுஷனா வளர்ந்து வளரணும்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படி வளர்க்கப்படாத பிள்ளைங்க எப்படிங்க அந்த சமூகத்துக்கு உதவ முடியும்?
பெத்தவங்கெல்லாம் புள்ளைய நீ கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு சொல்லி அனுப்புறாங்களாம். பெத்தவங்க நிறைய பேர் படிக்கிறது இல்லைங்க. நான் அவங்க படிக்காததுனால என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு சொல்லி அனுப்புறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனா அவங்க பள்ளிக்கூடம் படிப்பறிவு என்ன தெரியுமா பண்ணணும்? டேய், நீ டாக்டர் ஆகிறது அப்புறம், இன்ஜினியர் ஆகிறது அப்புறம், கலெக்டர் ஆகிறது அதுக்கப்புறம் இருக்கட்டும், முதல்ல நீ மனுஷன் ஆகடான்னு சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டியது உங்க படிப்பறிவு. நம்ம சொன்னாங்க பள்ளிக்கூடத்தில் மனுஷனாக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒத்துக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலம்பரம் 9:30 மணிக்கு ப்ரேயர் நடக்கும். ப்ரேயர் முடிஞ்சோடனே தேசிய கொடி ஏற்றி தேசிய கீதம் பாடுவோம். நாட்டுப்பட்டை பற்றி மக்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். 9:40க்கு ப்ரேயர் முடியும். பையன் வகுப்புக்கு போவான். உடனே வகுப்பு ஆரம்பிச்சிடாது, பாடம் நடத்த மாட்டோம். நீதி போதனைன்னு ஒரு வகுப்பு இருக்கும். நல்ல நல்ல கதைகளை சொல்லி அவங்களுக்கு பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது அப்படிங்கிற உண்மையெல்லாம் கதை மூலமாக சொல்லி பையங்களை நாங்கள் மனுஷனாக மாற்றணும். ஆனால் இன்றைக்கி அரசாங்கம் பிரேயரையும் நிப்பாட்டிடுச்சு, கொடியாக்கிறதையும் நிப்பாட்டிடுச்சு. அப்போ நாங்கள் என்னங்க சார் பண்ண முடியும்? சார், பள்ளிக்கூடத்தில் ப்ரேயரில் படிக்க வர பையனுக்கு தேசிய கீதம் பாடியே, டே உன்னுடைய தேசம் இவ்வளவு வளமை வாய்ந்ததுடா, இவ்வளவு செழுமை வாய்ந்தது, அந்த தேசத்தோடைய பையன் நீ, உனக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கு, நீ படிச்சு இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்டான்னு ஒரு தேச உணர்வை ஊட்டி அவன் கிளாஸ்ல போய் உட்கார வச்சா அவன் படிப்பான் சார். இதே திரையரங்குல நீங்க அதே தேசிய கீதத்தை பாடுறீங்க, அடுத்த 10 நிமிஷத்துல அரைகுறை ஆடையோட ஒரு கதாநாயகி டான்ஸ் ஆடுறா, ஆபாச வசனங்கள் 10 கேட்கிறான். அங்க தேசிய கீதம் பாடுறாங்கன்னு சொல்றது என்னுடைய தேசிய கீதத்துக்கும் தேசத்துக்கும் இருக்க இழிவா நான் நினைக்கிறேன் சார். இன்னைக்கு நாம நல்லா இருக்கணும்னா அதுக்கு உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும்னா மருத்துவம் சிறப்பா இருக்கணும். இன்னைக்கு மருத்துவ துறையில நம்ம இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்மளோட படிப்பறிவு தானே. அண்ணன் மருத்துவத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன்றாரு. அன்னைக்கு என் பாட்டிக்கு போயிட்டு இந்த பாட்டி 30 ரூபா வெத்தலை பாக்கு வாங்கின்னு கொடுத்தேன். அந்த பாட்டி என்ன பண்ணிச்சு தெரியுமா? ஏண்டி பக்கத்து வீட்டுக்காரி இங்கே வான்னு கூப்பிட்டு 2 மாதம் கர்ப்பிணியா இருக்கிற, கையில் வளையல் இல்லாமல் இருக்கிறேன்னு வளையல் வாங்க சொல்லி 30 ரூபா கொடுத்துச்சு. என்ன பாட்டி உனக்கு வெத்தலை வாங்க தானே நான் காசு கொடுத்தேன், அந்த பொண்ணுக்கு வளையல் போட்டு விட்டேன்னு கேட்டேன். அட பேரா, உனக்கு விஷயம் தெரியாது. மாசமா இருக்கிற பொண்ணு கை நிறைய வளையல் போட்டானாக்கா சோத்தாங்கையில வேலை செய்யும் போது சோத்தாங்கை வளையல் சத்தம் கேட்கும், குழந்தை சோத்தாங்கை பக்கம் புரண்டு படுக்கும். பீசாங்கை வளையல் சத்தம் கேட்கும், குழந்தை பீசாங்கை பக்கம் புரண்டு படுக்கும். குழந்தை புரண்டு புரண்டு படுத்தா சுகப்பிரசவம் பிறக்கும் பேரான்னாங்க. எங்க பாட்டி 30 ரூபாயில சுகப்பிரசவத்துக்கு வழி சொல்லுது, நீங்க 3000 ரூபாய் லிஸ்ட போட்டு வழித்த கிழிச்சு குழந்தை எடுக்கிறீங்க. என்ன சார் உங்க படிப்பு? தம்பி, நீங்க கருவில் இருக்கிற குழந்தையை தான் சுகப்பிரசவம் செய்வீங்க. ஆனா எங்க படிப்பறிவு என்ன தெரியுங்களா செய்யுது? குழந்தையே இல்ல, நீ மலடின்னு சொல்லி ஒரு சமூகத்துல ஒதுக்கி வச்ச பெண்ணுக்கு கூட டெஸ்ட் டியூப் பேபி மூலமா இன்னைக்கு குழந்தை பிறக்க வைக்குது. அதுக்கு காரணம் எங்க படிப்பறிவு தானே. இன்னைக்கு கல்யாணம் பண்ணாக்கா பொண்ணுக்கும் மெட்டி போடுவாங்க, பையனுக்கும் மெட்டி போடுவாங்க. அது ஏன்னு தெரியுமா? பொண்ணு மெட்டி போட்டா கர்ப்பப்பை விரிவடையும், பையன் மெட்டி போட்டா விந்தகம் எல்லாம் இருக்கும். அதை தெரியாத ஆண்மை குறைவனே ஆண்கள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. எங்க ஊரு மண்ணும் பொண்ணும் ஒண்ணு, ரெண்டுமே மலடி ஆகாது. அது ரெண்டும் இன்னைக்கு மலடி ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி படிச்சவங்க தான். கல்லூரி வாழ்க்கைங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவங்க. ஒரு கிளிய கூண்டுக்குள்ள கொண்டு போயிட்டு காட்டுக்குள்ள திறந்து விட மாதிரி, அது சில கிளிய பார்த்து சிரிக்கும், சில கிளிய பார்த்து முறைக்கும், சில கிளிய பார்த்து ஏங்கும், சில கிளிய பார்த்து தூங்கும், சில கிளி மேல காதல் வரும், சில கிளி மேல மோதல் வரும். இது எல்லாம் நிறைஞ்சது தாங்க கல்லூரி வாழ்க்கை. அண்ணன் கல்லூரி வாழ்க்கையை பத்தி நல்லா தான் சொன்னாரு. நான் கல்லூரி போகும்பொழுது என் பாட்டி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினேன். என் பாட்டி சொன்னிச்சு, டே பேரா, நீ மண்ணை பிடிச்சன்னா மண்ணு கூட மாணிக்கமா மாறிடும், நீ மண்ணு பிடிச்ச கையால சாணியை பிடிச்சனா சாணி கூட சந்தனமா மாறிடும், சாணியை பிடிச்ச கையால ஒரு பொண்ணை பிடிச்சின்னு வச்சுக்கேன், உனக்கு புத்தி மாறி போவோம், படிப்பும் ஒழிஞ்சு போவோம், உனக்கு வாழ்க்கை நாசமா போகும்னு பள்ளிக்கூடம் அனுப்பும் போதே எப்படி படிக்கணும்னு சொல்லி தராங்க. எங்க பாட்டி எந்த காலேஜ் சார் போய் சேர்ந்தாங்க? நான் இங்கே ஏவிசி மன்னமந்தல் காலேஜில் தான் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தேன். படிக்கும் போதே நான் சுயமா தொழில் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, நம்மள்கிட்ட படிப்பு இருக்கு, ஆனா சுயமா தொழில் செய்யணும்னா முதலீடு வேணுமே, முதலீடு இல்லாம நம்ம என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது ஏற்கனவே என்னை படிக்க வைக்கிறதுக்காக எங்க அம்மாவும் அப்பாவும் நிறைய கடன் வாங்கிட்டாங்க. சரி, நம்மளே சொந்தமா முயற்சி பண்ணுவோம், நம்மள்கிட்ட இருக்கிறது ஒரே மூலதனம் நம்ம படிப்பு மட்டும் தான் சொல்லிட்டு பேங்க்ல போய் லோன் அப்ளை பண்றேன்.
ஒரு 25,000 ரூபாய் லோனுக்கு 6 மாசம் அலைஞ்சு 7வது மாசத்துல எனக்கு 23,000 ரூபாய் லோன் கொடுக்குறாங்க. அந்த 23,000 ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரே ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி குத்தாலத்தில் மார்க்ஸ் மீடியா அப்படின்னு ஒரு டிசைனிங் சென்டரை ஓப்பன் பண்ணி டிசைனிங் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி டிசைனிங் பண்ணி அது மூலமாக வர வருமானத்துலேருந்து அந்த 23,000 ரூபாய் லோனை கட்டணுன்னு மறுபடியும் பேங்கே எனக்கு 57,000 ரூபாய் லோன் கொடுக்குது. ஐயோ இதெல்லாம் பத்தாது, இன்னும் பெருசாக நம்ம தொழில் செய்யணும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். அப்போ தான் தாட்கோல 7.5 லட்ச ரூபாய் லோன் கிடைக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அதுக்கு அப்ளை பண்ணேன். 7.5 லட்ச ரூபாய் லோனுக்கு நாகப்பட்டினம் கலெக்டரில் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஸ்பாட்லே என்னை செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் நான் படித்த படிப்பும் நான் செய்யக்கூடிய வேலையும் தான். பொதுவாக பேங்க்ல போய் லோன் வாங்குறதுக்கு நிறைய ஷூரிட்டி வேணும், நிறைய டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. நான் படிச்சுட்டு பேங்க்ல போய் லோன் கேட்டேன். 4,68,000 ரூபாய் லோனை எந்த வீட்டு பத்திரத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணாம எந்த ஒரு ஷூரிட்டியும் கொடுக்காம எனக்கு அந்த லோன் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நான் படித்த படிப்பறிவு தாங்க. சரி நம்ம படிச்சுட்டோம், நம்ம நல்லா தொழில் செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் மனசுக்குள்ள உறுத்தல், நாம படிச்ச படிப்பு இந்த சமூகத்துக்கு ஏதாவது உதவணுமே அப்படின்னு நான் நினைச்சேன். சரி நம்மள்ட்ட தான் 4 கம்ப்யூட்டர் இருக்கே, இதை வச்சு ஏதாவது நல்லது செய்யலான்னு பார்க்கும்போது குத்தாலத்தை சுத்தி 40 கிராமம் இருக்குங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கா போறேன். அங்க இருக்கிற குடிசையில இருக்கிற மக்கள்கிட்ட நாங்க கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குறோம், உங்க வீட்டுல யாராவது பசங்க இருந்தா அனுப்பி விடுங்கன்னு ஒவ்வொரு கிராமத்துக்கா போய் கேட்டோம். அப்படி வந்த பிள்ளைங்க இதுவரையும் கம்ப்யூட்டரே பார்த்ததில்ல. இன்னைக்கு என்னுடைய சென்டர்ல வந்து 96 பிள்ளைங்களுக்கு நான் இலவசமா கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேங்க. 96 பிள்ளைங்க முழுசா உட்காந்து படிக்கிற அளவுக்கு கூட என் சென்டர் பெருசு கிடையாது. ஒரு 10க்கு 10 இடம் தாங்க. ஒரு முறை 8 பேரை தான் உட்கார அமைக்க முடியும். 8 பேரா ஒவ்வொரு நாளும் 32 பிள்ளைங்களுக்கு நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கிறேங்க. என்னுடைய சமூகத்துக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச படிப்பறிவு தாங்க. இது உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி தஞ்சாவூர். கைபேசி எண் 9787977808 9994782504. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044222255234.